Hello guys, welcome to JMR Academy. Molecular Basis of Inheritance lessonல இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மீசல்சன் அண்ட் ஸ்டால் எக்ஸ்பெரிமெண்ட். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எக்ஸ்பெரிமெண்ட். ஏன்னா இதில் அவங்க டிஎன்ஏ செமி கன்சர்வேட்டிவ் தான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. அது எப்படி ப்ரூவ் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்கலாமா? DNA replication. So DNA replication பொறுத்த வரைக்கும் வாட்சன் அண்ட் கிரிக் டபுள் ஹெலிக்கல் மாடல் ப்ரப்போஸ் பண்ணும் போதே இந்த DNA replication பற்றியும் சொல்லியிருக்காங்க. It has not escaped our notice that the specific pairing we have postulated immediately suggests a possible copying mechanism for the genetic material. So genetic material copying mechanism follow பண்ணுது. So copying mechanism அப்படி நீங்க கொடுத்திருக்கிறது DNA replication தான். So DNA replication அப்படிங்கிறது தன்னைத்தானே காப்பி பண்ணிக்கிறது. ஓகே, ஸோ ஒரு பேரண்ட் டிஎன்ஏ ரெண்டு டாட்டர் டிஎன்ஏ கொடுக்க முடியும். கரெக்டா? ஒரு பேரண்ட் டிஎன்ஏ ரெண்டு டாட்டர் டிஎன்ஏ கொடுக்க முடியும். ஸோ அந்த ரெண்டு டாட்டர் டிஎன்ஏலுமே பேரண்டோட ஓல்டு ஸ்ட்ராண்ட் ஒன்று இருக்கும் அண்ட் புதுசாக ஃபார்ம் ஆன ஸ்ட்ராண்ட் ஒன்று இருக்கும். ஸோ ரெண்டு டாட்டர் டிஎன்ஏலுமே என்ன இருக்கும்? பேரண்டோட டெம்ப்ளேட் இருக்கு இல்லையா, அதோட ஓல்டு ஸ்ட்ராண்ட் அதுவும் நியூவா ஃபார்ம் ஆன ஸ்ட்ராண்டும் இருக்கும். ஸோ ஒரு ஓல்டு ஸ்ட்ராண்ட் ஒரு நியூவா ஃபார்ம் ஆன ஸ்ட்ராண்ட். இதை தான் அவங்க செமி கன்சர்வேட்டிவ் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஈச் டிஎன்ஏ மாலிக்யூல் would have one parental, அதாவது ஓல்டு ஸ்ட்ராண்ட் பேரண்டோட ஸ்ட்ராண்ட் அண்ட் ஒன் நியூலி சிந்தசிஸ் ஸ்ட்ராண்ட் புதுசா ஃபார்ம் ஆன ஸ்ட்ராண்ட். ஸோ இதை தான் செமி கன்சர்வேட்டிவ் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அப்படிங்கிறத சொல்றாங்க. வாட்சன் அண்ட் கிரிக் என்னதான் டிஎன்ஏ செமி கன்சர்வேட்டிவ் மாடலில் இருக்குன்னு சொன்னாலுமே 1958ல மீசல்சன் ஸ்டால் எக்ஸ்பெரிமெண்ட் அதை ப்ரூவ் பண்ணுது. ஸோ ஈகோலைய அமோனியம் குளோரைடு NH4Cl அமோனியம் குளோரைடு மீடியம்ல க்ரோ பண்றாங்க. இந்த அமோனியம்ல இருக்க நைட்ரஜன் ஐசோடாப் N15. ஸோ இது ஹெவி மீடியம். நார்மல் டிஎன்ஏல இருந்து ஹெவி டிஎன்ஏவை இது அழகா டிஸ்டிங்யூஷ் பண்ணி காமிக்கிறதுக்காக. ஸோ ஆஃப்டர் சம் டைம் சீசியம் குளோரைடு அப்படிங்கிற கிரேடியன்ட்ல சென்ட்ரிஃபியூஜ் பண்றாங்க. ஸோ அப்படி சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி பார்க்கும்போது அங்க ஃபார்ம் ஆகுற பாண்ட் ஹெவி N15ல இருக்கு. தட் இஸ் டிஎன்ஏ எல்லாமே வந்து ஹெவி N15ல இருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா இந்த மீடியமை N14 அப்படிங்கிற மீடியம்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. N14 அப்படிங்கிறது லைட், N15 அப்படிங்கிறது ஹெவி அண்ட் N14 அப்படிங்கிறது லைட். ஆஃப்டர் ஒன் ஜென்ரேஷன் தட் இஸ் 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு சர்ப்ரைசிங்லி ஹைபிரிட் டிஎன்ஏ கிடைக்குது. ஹைபிரிட் டிஎன்ஏ அப்படிங்கிறது என்ன? பாதி N15 ஆகவும் பாதி N14 ஆகவும் கிடைக்குது. ஸோ இது இன்டர்மீடியேட் டென்சிட்டி பேண்டை கொடுக்குது. அண்ட் அதுக்கப்புறமா ஆஃப்டர் 2 generations 40 மினிட்ஸ் ஆகுது. அண்ட் அதுக்கப்புறமா பார்க்கும்போது அதே மாதிரி சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி பார்க்கும்போது பாதி டிஎன்ஏ ஹைபிரிட்ல இருக்கு அண்ட் பாதி டிஎன்ஏ லைட் டிஎன்ஏவா நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஈக்குவல் மிக்ஸா இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஜென்ரேஷனையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து ப்ரூவ் ஆகுது டிஎன்ஏ செமி கன்சர்வேட்டிவ் தான் அப்படிங்கிறது. அதாவது ஒரு டிஎன்ஏ மாலிக்யூல் ரெப்ளிகேட் ஆகும்போது ஒரு பேரண்ட் ஸ்ட்ராண்ட் அண்ட் ஒரு நியூ ஸ்ட்ராண்ட் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல ஹைபிரிட் டிஎன்ஏ மட்டும்தான் கிடைச்சது. ஆனா செகண்ட் ஜென்ரேஷன்ல பாத்தீங்கன்னா பாதி ஹைபிரிட் டிஎன்ஏ பாதி லைட் டிஎன்ஏ. ஸோ இது கண்டிப்பா டிஎன்ஏ செமி கன்சர்வேட்டிவ் தான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுது. கைஸ், இது உங்க புக்ல கொடுத்துருக்க இமேஜ். இதையும் நாம சிம்பிளா பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க N15ல மேடப் ஆன டிஎன்ஏ இருக்கு. ஸோ இது அமோனியம் குளோரைட்ல இருக்கிற அந்த நைட்ரஜன் ஹெவி ஐசோடோப்பா இருக்கிறதுனால இந்த டிஎன்ஏனால ஃபார்ம் ஆன இந்த பேண்ட் பாருங்க ஹெவியா இருக்கு. ஓகே, ஆஃப்டர் சென்ட்ரிஃபியூஜ் பண்ணும்போது நமக்கு இந்த பேண்ட் கிடைச்சிருக்கு, ஹெவி பேண்ட் கிடைச்சிருக்கு. பிகாஸ்
எல்லா டிஎன்ஏவுமே ஹெவி ஐசோடோப்னால N15னால மேடப் ஆயிருக்கு அண்ட் இந்த மீடியமை N14க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க அண்ட் ஆஃப்டர் 20 மினிட்ஸ் ஜென்ரேஷன் 1 அப்சர்வ் பண்ணும்போது இங்க உங்களுக்கு கிளியரா கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்ட்ராண்ட் ரெட் கலர்ல இருக்கு அண்ட் இன்னொரு ஸ்ட்ராண்ட் கிரீன் கலர்ல இருக்கு ஸோ ரெட் கலர்ல இருக்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்தது N15 டிஎன்ஏ அண்ட் இப்போ புதுசா ஃபார்ம் ஆயிருக்கிற இந்த ஸ்ட்ராண்ட் வந்து N14னால மேடப் ஆயிருக்கு தட் இஸ் இது ஹைபிரிட் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஸ்ட்ராண்ட் N15னால மேடப் ஆயிருக்கு அண்ட் இன்னொரு ஸ்ட்ராண்ட் பார்த்தீங்கன்னா தட் கிரீன் கலர் ஸ்ட்ராண்ட் அதை பார்த்தீங்கன்னா N14ல மேடப் ஆயிருக்கு இதை தான் அவங்க செமி கன்சர்வேட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க ஸோ நமக்கு பேண்ட் ஆஃப்டர் சென்ட்ரிஃபிகேஷன் நமக்கு ஒரு இன்டர்மீடியேட் பேண்ட் கிடைச்சிருக்கு பிகாஸ் நமக்கு ஃபார்ம் ஆன டிஎன்ஏ ஹைபிரிட் டிஎன்ஏ ஒரு ஸ்ட்ராண்ட் N15 ஆகவும் இன்னொரு ஸ்ட்ராண்ட் N14 ஆகவும் மேடப் ஆயிருக்கு ஜென்ரேஷன் 2 பார்க்கலாம் ஜென்ரேஷன் 2ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதி லைட் டிஎன்ஏவும் பாதி ஹைபிரிட் டிஎன்ஏவும் ஃபார்ம் ஆகியிருக்கு ஸோ லைட்னா ரெண்டு ஸ்ட்ராண்டுமே எப்படி இருக்கும் N14ல மேடப் ஆயிருக்கும் ஹைபிரிட்னா ஒரு ஸ்ட்ராண்ட் N14ல இன்னொரு ஸ்ட்ராண்ட் N15ல மேடப் ஆயிருக்கும் கரெக்டா அது எப்படின்னு பார்த்துடலாமா இப்போ இங்க ரெண்டு டிஎன்ஏ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது ஒரு டிஎன்ஏ இது ஒரு டிஎன்ஏ ஸோ இந்த ரெண்டு டிஎன்ஏல இருந்து 4 டிஎன்ஏ ஃபார்ம் ஆக முடியும் ஓகே ஸோ இப்போ இதுதான் பேரண்ட் டிஎன்ஏ 1 இந்த பேரண்ட் டிஎன்ஏக்கு ரெண்டு ஸ்ட்ராண்ட் இருக்கா அந்த ரெண்டு ஸ்ட்ராண்டை நாம வந்து AB அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகே ஸோ இந்த A ஸ்ட்ராண்டுக்கு புதுசா ஒரு ஸ்ட்ராண்ட் ஃபார்ம் ஆகியிருக்கு அண்ட் அதே மாதிரி இந்த B ஸ்ட்ராண்ட் இருக்கு இல்லையா அந்த B ஸ்ட்ராண்டுக்கு புதுசா ஒரு ஸ்ட்ராண்ட் ஃபார்ம் ஆகி இருக்கு ஸோ ஒன்று ஓல்டு parent strand and இன்னொன்னு நியூவா ஃபார்ம் ஆன strand ஓகே இதை தான் செமி கன்சர்வேட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க அண்ட் இந்த parent டிஎன்ஏல பாருங்க CD அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ அப்போ இந்த C இருக்கு இல்லையா இந்த Cக்கு புதுசா ஒரு ஸ்ட்ராண்ட் ஃபார்ம் ஆகியிருக்கு அண்ட் அதே மாதிரி இந்த D இருக்கு இல்லையா இந்த Dக்கு புதுசா இன்னொரு ஸ்ட்ராண்ட் ஃபார்ம் ஆகி இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் ஒன்னு ஓல்டு ஸ்ட்ராண்டு இன்னொன்னு நியூ ஸ்ட்ராண்ட் அதே மாதிரி இது ஓல்டு ஸ்ட்ராண்டு இது நியூ ஸ்ட்ராண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் டிஎன்ஏல ஒரு ஸ்ட்ராண்ட் பேரண்ட் ஸ்ட்ராண்டா இருக்கும் அண்ட் அதுக்கு காம்ப்ளிமெண்டரியா இன்னொரு ஸ்ட்ராண்ட் நியூவா ஃபார்ம் ஆகும் இதுதான் DNA is a semi-conservative அப்படின்னு சொல்றாங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல ரெப்ளிகேஷன் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். Thank you so much.